ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? ஏன்டா? என்ன வாண்டா? வேற பின்ன என்னடா இப்படி பேயெல்லாம் வாக்கிங் போற நேரத்துல கூப்பிட்டு வச்சு நீ பாட்டுக்கு உருட்டிட்டு இருக்கியே, உனக்கே இது நியாயமா இருக்கா சொல்லு? டேய், எது உருட்டுறனா? உண்மையாதான்டா சொல்றேன். ஐஷு என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாடா. டேய், இதெல்லாம் எவனாவது புயல் காத்துல உட்காந்து பொறி தின்னுட்டு இருப்பான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு. இவன் ஐஷு கிட்ட போய் சொன்னானா அவ உடனே லவ்வை ஏத்துக்கிட்டாலாம். ஏன்டா ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிற? என்ன மதனு, அவ்வளவுதானா? டேய், உனக்கு முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். மரியாதையே உள்ள போய் படுத்துரு. நேத்துதான் என்ன தூங்க விடல, இன்னைக்கு என் தூக்கத்துக்கு எடுத்துறாத. டேய் மதனு, உண்மையதான்டா சொல்லிட்டு இருக்க. நீ வேணும்னா நம்பலன்னா உன் சிஸ்டருக்கு கால் பண்ணி தரேன். நீயே ஆமாவா இல்லையான்னு கேளு. ஆ, நல்லா இருக்கே. எதுக்கு இந்த நேரத்துல அந்த பிள்ளைகிட்ட நான் பேச போய் அவங்க வீட்டுல நான் செருப்படி வாங்கி கட்டிக்குவா? போடா. அப்ப வேற வழியே இல்ல, நான் சொல்றதுதான் நீ நம்பி ஆகணும். உண்மையாவே அல்லவா ஐஷு ஏத்துக்கிட்டாடா, கொஞ்சமாவது நம்புடா. எனக்கு தேவைதான்டா. நீ கால் பண்ணுன்னு என்னமோ ஏதோ இந்த நேரத்துல வந்த பாத்தியா, எனக்கு தேவைதான். ஆமா, ஏதோ 7 கடல் தாண்டி வந்தவன் மாதிரி தான். 2 வீடு தள்ளனா உன் வீடு. ஆனா இருந்தாலும் நான் கால் பண்ணி கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக வந்திருக்க பாத்தியா? ம், இப்ப வச்சும் என் அருமை உனக்கு தெரிஞ்ச சரிதான். ஆ, நல்லாவே தெரியுதுடா. என்ன தெரியுது? இல்ல, இந்த நேரத்துல கால் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கியே, அப்ப நீ எவ்வளவு வெட்டியா இருந்திருப்ப. என்னடா காண்டாயிட்ட மாதிரி இருக்கு, முகத்தை ரணக்கொடூரமா வச்சிருக்க. இல்லடா, நீ பேசு. எப்படியும் இன்னும் 2 நாள்ல ஐஷு கால் எடுக்கல, மெசேஜ் பார்க்கலன்னு வருவல்ல, அவனை அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. நெவர். ஐஷு எனக்கு ஓகே சொல்லிட்டா. இன்னும் 1 மாசத்துல அவ வீட்டுல போய் பேசுறேன், தட்டுறேன், தூக்குறேன், கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஐயோ, அட கடவுளே, முழு பைத்தியமாவே ஆயிட்டான் போல இருக்கு. கூடி சீக்கிரம் காதல் பட பரத் மாதிரி அங்கங்க சிக்னல்ல நிக்க போறான். டேய் டேய், மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா சொல்லிட்டு இருக்கடா. டேய், மைண்ட் வாய்ஸும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, நான் உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருடா, காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்றேன். எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு வீட்டுல பேசி சம்மதம் வாங்க. இதுல நீ என்னடானா காமெடி பண்ணிக்கிட்டு. அந்த பொண்ணு வீட்டுல ஏற்கனவே மாப்பிள்ளை பாத்துட்டாங்கன்னு உனக்கு தெரியும். இதுல நீ வேற ஏன்டா? பேசாம நீயும் வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இரு. அனுபவத்துல சொல்றேன், அவ்வளவுதான். டேய், எனக்கு ஐஷு தாண்டா வேணும். எப்படி, குச்சைசா கோனைசாடா? என்ன மதனு? வேற பின்ன, இங்க அனுபவப்பட்டவன் ஒருத்தவன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், அதையும் மீறி நீ திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. டேய், நீ என்ன வேணா சொல்லு, ஐஷுவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன், அப்புறம் பாரு. சரி, அப்ப எங்கேயாச்சும் பைத்தியம் மட்டும் திரி, வேற என்ன பண்றது? வாழ்க்கைய ரசிக்கணும்னா வச்சி கொடி வாசனப்பட வேணும். பாலி போய் இணிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். ஆமா ஆமா, கண்டது 1000 காவியம் வரும். ஆமா ஆமா, என்ன எல்லாரையுமே பார்த்தா எங்க கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமாங்க, இன்னைக்கு ரேணுக்கு பரீட்சையா. இவ்வளவு நாள் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தான் மொதல் எக்ஸாம் தொடங்குதான். அதான் அவ கிளம்பியிருக்கா. வேற அவ எங்க கிளம்பி நிக்கிறா? அது வெண்பா தான் வேலைக்கு போக வேணாம்னு ஆகிருச்சுல்ல, அதான் வேலையை விட்டுன்னு எழுதி கொடுத்துட்டு வரணுமா, அதுக்கு தான் அவளும் கிளம்பியிருக்கா. என்னது? அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். ஆள் வரலன்னா அவனோட புரிஞ்சுக்க மாட்டானோல, இதுக்கே போய் மெனக்கிட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு. ஆ, இல்லப்பா, ரிசைன் பண்றேன்னு எழுதி கொடுத்துட்டு என்னோட சர்டிபிகேட்ஸ் அங்க இருக்கு, அதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதான் அதான் சொல்றாள்லங்க, அவ படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் ஏதோ அங்க இருக்கா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு தேவைப்படும்ல, போய் வாங்கிட்டு வரட்டுங்க. சரி சரி, அப்ப நீயும் கூட போயிட்டு வா. போய் முடிச்சுக்கிட்டு நேரத்தோட வாங்க. ம், நான் போயிட்டு குழந்தைய யாருங்க பாத்துக்கிறது? பிள்ளைய கூட தூக்கிட்டு போலான்னு பார்த்தாலும் வானம் இப்பவே ஒரு மாதிரி இருட்டிட்டு நிக்குது. எப்படி பார்த்தாலும் மழை வரும்னு நினைக்கிறேன். இதுல பிள்ளைய அங்க தூக்கிட்டு போய் மழை வந்து எங்கேயாவது ஜுரம் காய்ச்சல் அவதிப்படுறதுக்கா? அதுக்குன்னு தனியா அனுப்ப சொல்ற? சரிங்க, தனியா அனுப்ப முடியாதுன்னா நான் அவங்க கூட போயிட்டு வரேன். ஆனா குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா பிள்ளைய இந்த மாதிரி நேரத்துல வெளியே தூக்கிட்டு போக முடியாது. பெரிய மனுஷாளுக்கு உடம்பு சரியில்லைனாவே அவ்வளவு அவதிப்படுறோம். இதுல பச்சை பிள்ளைக்கு காய்ச்சல்னா அவ்வளவுதான். இந்த வேலையே நமக்கு வேண்டாம், எனக்குலாம் வேலை இருக்கு வெளியே.
வேற என்னங்க பண்றது? நீங்களும் புள்ளைய பாத்துக்க மாட்டேன்றீங்க, என்னையும் போன்னு சொல்றீங்க. வேற என்னதான் பண்றது? இன்னைக்கு விட்டுட்டு வேற என்னைக்காவது போய் வாங்கிக்கிறது. இன்னைக்குதான் வாங்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? என்னைக்கு போறதுனாலும் போய் தானங்க ஆகணும். அது இன்னைக்கே ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சது இல்ல. நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேணா இருந்து புள்ளைய பாத்துக்க. அவளுங்களை போயிட்டு வர சொல்லு, நேரத்தோட வீடு திரும்ப சொல்லு. ஆ சரிங்க. எப்பா அப்படி என்ன ஒரு ஒட்டாரம் இந்த மனுஷனுக்கு இந்த பிள்ளைய தூக்க கூடாதுன்னு? சார், என்ன காஃபி சார். காஃபியா? என்ன ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்ட போல? ஆமா சார், நான் காலையிலே வந்துட்டேன். உங்க ரூம்க்கு ஏற்கனவே ஒரு டைம் வந்தேன், கதவு க்ளோஸ்ல இருந்துச்சு. சரி தூங்கிட்டு இருக்கீங்கன்னு போயிட்டேன். ஆமா, நான் இப்பதான் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேனே. என்ன சார் நீங்க, மணி 8 ஆக போகுது. காலையில எழுந்து சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா? நீங்க என்னன்னா இப்பதான் எழுந்திருச்சு ஃப்ரெஷ் அப்பே ஆகுறீங்க. ஹே, நான் எப்பவும் அப்படிதான் எழுந்திருப்பேன். எனக்கு நார்மலாவே டெய்லி ரொட்டீன் அப்படிதான் போகும். நோ நோ, பேட் ஹாபிட் சார். இப்படி 8 மணி 9 மணி வரை தூங்குறதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து நம்ம வேலையை தொடங்கணும். அம்மா தாயே, அட்வைஸ் எல்லாம் நல்லாதாம்மா பண்ற. ஆனா அது எனக்கு பண்ணது என்ன? அதுக்காக என்னால மிட் நைட்லாம் எழுந்திருக்க முடியாது. அட போங்க சார், 6 மணிக்கு எழுந்திருக்கிறதே மிட் நைட்னா 3 மணி 4 மணி எழுந்திருச்சு வேக வேகமா வேலைக்கு போறாங்களே, அவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? எம்மா தாயே, வாய் திறந்தா ஏதோ 10 பக்கத்துக்கு டைலாக் பேசுவ போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்த நானே ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிரும். ஒரு பொது நலன் கருதி சொன்னேன் சார். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. சரிம்மா தாயே, நாங்க தேவைப்பட்ட எடுத்துக்கிறோம். நீ காஃபியை வச்சுட்டு கிளம்பு. ஓகே சார், சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. ஆ சரி. என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அங்க கீழே டிஃபனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதி வரை இப்ப எக்ஸாம் கிளம்பணும், லேட் பண்ணிடாத. சீக்கிரம் போய் அந்த வேலையை பாரு. சரி மேடம், காஃபி குடுக்கறதுக்காக வந்தேன் அதான். சரிம்மா, சரி நீ போயிட்டு வேலையை பாரு. விஜய், அப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாருப்பா. மதிய நீ தான் எக்ஸாம்க்கு கூட்டிட்டு போய் விடணும். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி கீழே வா, லேட் பண்ணிடாத. ஆ சரிம்மா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி விஜய், கொஞ்சம் சீக்கிரம் வா. அண்ணா, இன்னும் 1/2 hour தானே இருக்கு, எக்ஸாம்க்கு டைம் ஆகிடுச்சு. சாரி மதி, இரு. கார்த்திக் இப்ப பக்கத்துல வந்துட்டானா, இப்பதான் கால் பண்ணேன். கார்த்திக் வராரு அண்ணா? ஆமா மதி, இப்பதான் கால் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்கான். ஒரு 5 minutesல வந்துருவான். இரு என்ன? பரவாயில்லண்ணே, இன்னும் 1/2 hour இருக்குல்ல, அவரு பொறுமையாவே வரட்டும். ச்சே, நேத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்துருக்கணும். நேத்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா மழையில இருந்ததும் இப்ப மக்கர் பண்ணுது. அப்பா கிளம்புறப்பவே சொன்னாரு, எக்ஸாம்க்கு போறா, பைக் வேணாண்டா, கார்லயே கொண்டு போய் விடுன்னு. நான் தான் கேட்காம பைக் கொண்டு வந்தேன். இப்ப இப்படி ஆகிருச்சு. பரவாயில்லண்ணே, பைக் ரிப்பேர் ஆனதுக்கு நீ என்ன பண்ணுவ, விடு. இல்ல மதி, எக்ஸாம் போற டைம்ல உனக்கும் டென்ஷன் பாத்தியா இந்த பைக்கால? இப்போ டென்ஷன் தான், ஆனா இந்த பைக்கால தானே இப்போ கார்த்திக் என்ன கூட்டிட்டு போக போறாரு. ஹால் டிக்கெட், ஐடி கார்டு எல்லாம் எடுத்துக்கிட்டல, எதுவும் மறக்கல மதி? இன்னும் ஏற்கனவே லேட் ஆச்சு பாரு. வீட்டுக்கு போய் எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஐடி கார்டு எடுத்துக்கிட்டேனே. ஹால் டிக்கெட் காலேஜ் போயிட்டு எக்ஸாம் ஹால் போனாதான் தருவாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரி, ஓகே. இரு, நான் எதுக்கும் இன்னொரு டைம் கார்த்திக்கு கால் பண்ணிட்டு வரேன். இல்லைண்ணே, பரவாயில்ல, அவர் வந்துட்டு இருப்பாருல்ல. நடுவில் கால் பண்ணா அவரால் எடுக்க முடியாது. பரவாயில்ல, வரட்டும், வெயிட் பண்ணலாம். விஜய், என்னடா என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிறீங்க? ஆதி, மதிக்கு எக்ஸாம்டா. அவளை காலேஜ்ல டிராப் பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது வண்டி என்னாச்சுன்னு தெரியல, சடனா ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ, ஆனாச்சா இல்லையா? இல்லடா, அதான் கார்த்திக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் மதிய காலேஜ்ல டிராப் பண்றதுக்கு. டேய்,
எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்ற. அவன் வர வரைக்கும் இங்க ரோட்ல நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? மதி, நீ வா, நான் காலேஜ்ல டிராப் பண்றேன். இல்ல ஆதி, பரவாயில்ல, நான் கார்த்திக் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கிறேன். ஹே மதி, ஏற்கனவே எக்ஸாம்க்கு டைம் ஆகுது பாரு. நீ ஆதி கூட போ. நான் கார்த்திக் வந்தா வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டு சரி பண்ணிக்கிறேன். இல்லண்ணே, இருக்கட்டும். ஏன் மதி, கார்த்திக் கூட தான் போவியே என்ன? மதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கார்த்திக் வந்தா பாத்துக்கிறேன். நீ ஆதி கூட கிளம்பு. எக்ஸாம் நல்லா பண்ணு. ஆ, சரிண்ணே. என்னக்கா இது, இன்னும் பஸ் வரல? எக்ஸாம்க்கு வேற டைம் ஆகிடுச்சுக்கா. ரேணு, எக்ஸாம் என்ன டைம்க்கு? ஷார்ப்பா 10 o'clock கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கக்கா. இதுக்கே அன்னைக்கு நீலா சொல்லிட்டு தான் போனா, கொஞ்சம் சீக்கிரமே வா, எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எல்லாம் வேற கலெக்ட் பண்ணிட்டு போகணும்னு. ஐயோ, இன்னும் 1/2 தான் இருக்கு. பஸ் ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமா வந்தா பரவாயில்ல. எக்ஸாம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிருக்கலாம்ல ரேணு. இல்லக்கா, நைட்டு படிச்சதெல்லாம் திரும்ப காலையில எழுந்து ஒரு டைம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதான் டைம் ஆகிடுச்சு. இப்ப என்ன பண்றது? எக்ஸாம்க்கு வேற டைம் ஆகுது. இன்னும் ஒரு பஸ்ஸும் வந்த மாதிரி தெரியல. இந்த டைம்க்கு பஸ் வருமா என்னன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா, பயமா இருக்கு. சரி பயப்படாத, இன்னொரு 5 நிமிஷம் பாப்போம் பஸ் வருதான்னு. ரேணு, மாமா. என்னாச்சுமா? ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாமா, இன்னைக்கு 10 மணிக்கு எனக்கு எக்ஸாம் மாமா. டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு பஸ் கூட வரல. அப்படியா? இந்த டைம்க்கு இங்க பஸ் இருக்காதேம்மா. எந்த பஸ்ஸா இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். ஐயோ போச்சு மாமா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. எனக்கு 10 மணிக்கு எக்ஸாம். ஹே, சரி, எதுக்கு இப்ப பதற? 10 மணிக்கு தானே எக்ஸாம். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல. நான் கூட்டிட்டு போய் விடுறேன், வா. இல்ல மாமா, நீங்க ஏதோ வேலையே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், அவ்வளவுதான். நீ வேற முக்கியமான எக்ஸாம்ன்ற. நான் உன்னை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறேன், வா. ஏன் மாமா ஹாஸ்பிட்டல்? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சச்ச, அதெல்லாம் இல்ல. அங்க ஒருத்தரை பார்க்கணும். சரி நீ வா. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருக்க. ஆ சரி மாமா. அக்கா, டைம் ஆகிடுச்சுல, அப்ப நான் மாமா கூட போயிடுறேன். சரி ரேணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதட்டப்படாத. எக்ஸாம் நல்லா பண்ணேனே. ஆ சரிக்கா, நீ பார்த்து போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிடுவல்ல? அதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன், நீ எக்ஸாம் நல்லா பண்ணு. ம் சரிக்கா, அப்ப நான் வரேன். ம் சரி. ஆ மாமா, போலாம். எங்க போகணுமா? வேணும்னா வர சொல்லு. நம்ம போற வழியில விட்டுட்டு போலாம். அக்கா வரியக்கா? ஆ இல்ல இல்ல ரேணு, நான் பஸ் வந்தா போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. உனக்கு தானே எக்ஸாம் இருக்கு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பஸ் எப்போ வரும்னு தெரியல. மழை வேற வர மாதிரி இருக்கு. வந்தா நம்மளே விட்டுட்டு போலாம்ல. இல்ல பரவாயில்ல, நான் போயிடுவேன். சரி நீ வா, உனக்கு வேற நேரம் ஆச்சுன்னு சொன்னல. ஆ சரி மாமா. என்ன இது, இந்த குட்டி பிசாசு மட்டும் இங்க உட்காந்துருக்கு. இதை இங்க தனியா விட்டுட்டு இவ்வளவு எங்க போனாலோ? அப்படி தனியா விட்டுட்டு எட்ட நகர மாட்டாளோலே. மழை வர மாதிரி இருக்கு. இதை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு இவ்வளவு எங்க போனாலும் தெரியல. நமக்கு என்ன, எங்கேயோ போகுது. என்ன இது, குழந்தை இங்க உட்காந்துருக்கு. குழந்தை எங்க தனியா விட்டுட்டு இவன் எங்க போயிருக்கா? மழை வர மாதிரி இருக்கு. சார காத்த வேற அடிக்குது. என்ன இது, குழந்தை அப்படி தனியால விட்டுட்டு எட்ட நகர மாட்டாளே. எங்க போயிருக்கா இவ? இடி வேற இடிக்குது. ஏ ராணி, 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 இவ்வளவு தூரம் கூப்பிடுறோம், இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏய் இந்தா அழாத, ஏன் அழற?
புள்ளைய விட்டுட்டு இவன் எங்க போனான்னு தெரியல. ஏ ராணி, ஏ இங்க பாரு இங்க பாரு. ஒண்ணும் இல்ல அழக்கூடாது. சரி சரி, வீட்டுக்குள்ள போயிடலாம். அழதானே? சரிப்பா, அழக்கூடாது. வீட்டுக்குள்ள போயிடலாம். என்ன, உன் பாட்டி வரட்டும், உள்ள உரிச்சு எடுத்துடுறேன். சரி 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 சரி, வீட்டுக்குள்ள போயிடலாம். அழாது அழாது. டாக்டர், அப்ப அந்த ரிப்போர்ட்ல இருந்ததெல்லாம் உண்மைதானா? ஆமா மிஸ்டர் ராஜா, அந்த ரிப்போர்ட்ல இருந்தது எதுவும் பொய் கிடையாது. எல்லாமே உண்மைதான். அது ஒரிஜினல் ரிப்போர்ட் தான். டாக்டர், அப்போ ஆமா ராஜா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அதுதான் உண்மையும் கூட. டாக்டர், இப்போ எதுவும் பண்ண முடியாதா டாக்டர்? ராஜா, என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா நம்ம எல்லாரையுமே தாண்டி மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு மேல அவரு பார்த்தாதான் உண்டு. என்ன டாக்டர், நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமா ராஜா, உள்ளதை சொல்லிதானே ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துல எதையும் மறைக்க கூடாதுல்ல. எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு ராஜா. சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுவும் இது வரைக்கும் மெடிசன் எல்லாம் எப்படி இன்டேக் எடுத்திருக்கோன்றத பொறுத்துதான். அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? அதான் முன்னாடியே சொன்னனே ராஜா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன இது, போகும்போதுதான் பஸ் கிடைக்கலன்னு பார்த்தா வரும்போதும் பஸ் கிடைக்கல. கடவுளே, மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும். என்ன டார்லிங், யாருக்காக வெயிட் பண்றீங்க? மறுபடியும் நீயா? நானே தாண்டி என் செல்லம். உன்னை பார்க்காம இவ்வளவு நாள் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது. அடச்சி பொறுக்கி, இப்படி எல்லாம் பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. அதுக்காகலாம் பார்த்தா உன்னை அடைய முடியுமா சொல்லு? சீ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. என்னதான் ஜென்மம் தெரியல. ஹே, நான் இப்படி உன்கிட்ட திருந்துறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, கோவப்படும் போதும் அவ்வளவு அழகா இருக்க. சீ, உண்மையதாண்டி, கோவத்திலையும் அவ்வளவு அழகா இருக்க. பார்த்துட்டே இருக்கலாம். வாடி பொடின்னு சொன்ன மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். என்ன செல்லம், நான் உன்னை டீன் கூப்பிடக்கூடாதா? பொறுக்கி நாயே, செருப்பு பிஞ்சிட சொல்லிட்டேன். அதெல்லாம் பெய்யறப்ப பாத்துக்கலாம். இங்க பாரு வெண்பா, இந்த 2-3 நாளா உன்னை பார்க்காம நான் எவ்வளவு ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? மரியாதையே போயிடு, எதுவும் அசிங்கப்பட்டு போயிடாத. என்ன செல்லம் சொல்லிட்டு இருக்க நீ? உன்னை பார்த்ததும் உடனே போறதுக்காகவா உன்னை இவ்வளவு நாள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்? இயற்கைய பாத்தியா? நம்ம 2 பேருக்குனே அமைஞ்சிருக்கு போல. இந்த இடத்துல வேற யாருமே இல்ல. கிளைமேட் பாத்தியா? நல்ல சில்லுன்னு மழை வர மாதிரி இருக்கு. சீ, அசிங்கம் பிடிச்சவனே. விடு என்ன, பொறுக்கி விடுடா. என்ன செல்லம், இவ்வளவு நாள் தேடி என் கையில கிடைச்சிருக்க, உன்னை போய் சும்மா விட சொல்றியே? பொறுக்கி நாயே, விடுடா. எதுக்கு இப்படி எங்க போனாலும் என்ன படுத்தி எடுக்கிற? சரி, நீ சொல்றது நியாயம்தான். பப்ளிக்கா இருக்கு பாத்தியா, அதனால இப்போதைக்கு விட்டுடுறேன். ஆனா எனக்கு நீ அதுக்கு பதிலா இப்ப ஒரே ஒரு வேண்டாம். டேய் பொறுக்கி நாயே, விடுறாப்ல. இவனா? உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன். நானே நானே உயிரே உயிரே. ஏய், கொஞ்சம் இருமா. ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, கொடுத்து கணக்கு முடிச்சிட்டு வரேன். மாமா, ஒன்னும் இல்ல வெண்பா, 5 நிமிஷம் இப்படி நில்லு, இதோ வரேன்.